அனைவருக்கும் வணக்கம். சிறுகதையின் தலைப்பு கடைசி வார்த்தை. எழுத்தாளர் கோ. ஆனந்தகுமார். சிறுகதை வாசிப்பது திருமதி சாந்தி சரவணன். பாப்பாவின் பள்ளி கட்டணம், சீட்டுப்பணம், நகைச்சீட்டிற்கு கட்ட வேண்டிய பணம், 2 மாதங்களுக்கு முன்பே அம்மா நினைவூட்டிய குலதெய்வ கோயிலுக்கு தர வேண்டிய கோவில் கொடை என வரவிருக்கும் செலவுகளை பற்றி யோசித்து சலிப்புற்று அப்போதுதான் தூங்க ஆரம்பித்தேன். திடீரென்று நடு இரவில் போன் வீறிட்டது. திடுக்கிட்டு எழுந்தேன். அமுதா ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். இந்நேரத்துல யாரு என்று யோசித்தபடி பார்த்தேன். சாமி தான் அழைக்கிறான். ஹலோ, சொல்லுடா. டேய் பாசு போயிட்டான்டா. ஒரு வினாடி ஒன்றும் புரியவில்லை. என்னடா சொல்ற? புரியல. டேய், நம்ம பாஸ்கரன் தவறிட்டான்டா. ஏய், எப்படா? என்னாச்சு? ஹார்ட் அட்டாக்கு. இப்பதான் மணி சொன்னான். ஹாஸ்பிட்டல்ல தான் வச்சிருக்காங்களாம். துயரம் தெளிந்த குரலோடு அவன் சொன்னபோது நம்பவே முடியவில்லை. சாமி, நல்லா விசாரிச்சியா? என்னடா சொல்ற? குரல் நடுங்கியது எனக்கு. கன்ஃபார்ம்டா. முடிஞ்சா நைட்டே வாடா. ஜிஹெச்சுக்கு தான் நானும் கிளம்பிட்டு இருக்கேன் என்றபடி கட் செய்தான். தொண்டை வறண்டது. சொம்பு தண்ணீரை ஒரே மூச்சில் குடித்தேன். அமுதாவை எழுப்பி தகவலை சொன்னதும், ஐயோ என்னங்க இப்படி சொல்றீங்க? பதறி போய் லைட்டை போட்டாள். எனக்கும் பாஸ்கரனுக்கும் இடையிலான நட்பை அவள் நன்கறிவாள். சொல்லப்போனால் என்னோடு பழகும் எல்லோருக்கும் நன்கு தெரியும். கல்லூரி கால நண்பன் எங்கள் இருவரையும் லவ்வர்ஸ் என்று தான் அழைப்பார்கள். அப்படி ஒரு அந்யோன்யம். தனித்தனியாக எங்களை பார்ப்பது அரிது. என்னையோ அவனையோ தனியாக பார்த்தால் எங்கடா உன் ஆளு என்று கிண்டல் செய்யும் அளவிற்கு அந்யோன்யம். அவன்தான் 15 கிலோமீட்டர் தூரத்தில் செத்து போய் கிடக்கிறான். ஆதரவாக அமுதா கையை பற்றி கொண்டாள். கண் கலங்கியது. சரி, கிளம்புங்க என்றாள். பாஸ்கரனின் சிரித்த முகம் நினைவிற்கு வந்தது. 2 குழந்தைகளை இப்படி தவிக்க விட்டுட்டு போய்விட்டானே பாவி. சரண்யா தனியா இனி என்ன பாடுபட போகிறாள் என்று நினைத்தால் துயரம் தொண்டையை அடைத்தது. கூடவே வாய்ப்பேச்சில் ஆரம்பித்து கை கலப்பில் முடிந்த அந்த சம்பவமும் நினைவிற்கு வந்து துன்புறுத்தியது. 2 வருடங்களுக்கு முன்னால் வீடு கிரக பிரவேசத்திற்கு பாஸ்கரன் அழைத்திருந்தான். முதல் நாளே நான், சாமி, சிவா, ஹரி கிளம்பி போய் அனைத்து ஏற்பாடுகளையும் முன்னின்று செய்தோம். அலைந்து திரிந்து அலுப்பாகி அன்றைக்கு இரவு அவன் வீட்டு மொட்டை மாடியில் குடிக்க ஆரம்பித்தோம். 2 ரவுண்டு தாண்டிய போது சிவா ஆரம்பித்தான். பாசு, நீ ரொம்ப லக்கிடா. ₹1 செலவில்லாம வீடு கட்டிட்ட. டேய், 20 லட்சம் தாண்டிடுச்சுடா. லூசு பையல, அது உன் மாமனார் செலவு பண்ணது தானடா. நீ எவ்வளோ பண்ண? பொண்ணையும் கட்டி கொடுத்து வீடும் கட்டி தந்திருக்காரு. கொடுத்து வச்சவன்டா நீ. கிண்டலும் கேலியுமாகத்தான் ஆரம்பித்தது. சிவா இதையே சொல்ல சொல்ல பாஸ்கரன் கடுப்பானான். சரண்யா அவன் சொந்தக்கார பெண். ரியல் எஸ்டேட் தொழிலில் குடிக்கட்டி பறக்கும் அவனுடைய மாமாவின் பெண்ணை கட்டி கொண்டு அவருடைய தொழிலையும் பார்த்து கொள்கிறான். உனக்கெங்க வலிக்குது சிவா? என் மாமா எனக்கு தராரு. வேணும்னா நீயும் உன் மாமா கிட்ட கேளு. கேட்டேனே பாசு, பொண்ணு தான் தர முடியும், வீடெல்லாம் நீ தான் கட்டிக்கணும்னு சொல்றான்னு. அப்போ மூடிட்டு குடி. சரிடா, நான் பேசல. ஆனா வீட்டுக்கு வெளியே குலதெய்வம் பேரை எடுத்துட்டு மாமனார் துணைன்னு போர்டு மாட்டு என்று சொல்லி சிரித்ததும் எல்லோரும் சிரித்தோம். பாஸ்கரன் முகம் இருண்டு போனதை பார்த்து, சிவா, இப்ப இந்த பேச்சு வேணாம், குடிச்சிட்டு படுப்போம், டயர்டா இருக்கு என்றேன். உன் ஆளை சொன்னா உனக்கு பொத்துட்டு வருமே. ஹரியும் ஒத்து ஊதினான். பாஸ்கரனுக்கும் போதை ஏறியது. இப்ப என்னடா சொல்றீங்க? எனக்கு வக்கீல்ல மாமனார் காசுல வீடு கட்டி இருக்கிறேன், போதுமா என்றான். மச்சி, பேச விடுடா, வேற ஏதாச்சும் பேசலாம். சாமியும் மடைமாற்ற முயன்றான். பழகின ஒருத்தன் வீடு கட்டினா ஏன்டா உங்களுக்கு எரியுது? உள்ளுக்குள்ள இவ்வளவு பொறாம வச்சுக்கிட்டு வெளியே எப்படிடா இப்படி நடிக்கிறீங்க? பாஸ்கரன் பொத்தம் பொதுவாக சொன்னதும் எனக்கே சுருக்கென்றது. பாசா, பொறாம இருந்தா எதுக்கு காலையில இருந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்றேன். உன்னை சொல்லல மச்சான், இவனுங்களை சொல்றேன் என்றதும் சிவாவும் ஹரியும் சண்டைக்கு வந்தார்கள். எல்லாருக்கும் நல்ல போதை. பேசக்கூடாததையெல்லாம் இந்த குடி பேச வைத்து விடுகிறது. கூட கூட பேசியதில் பேச்சு வளர்ந்தது. சரிடா, தெரியாம பேசிட்டேன். ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு செருப்பால அடிச்சுக்கணும் என்றபடி ஹரி எழுந்திருக்க, டேய் விடுறா மாப்பிள்ள, ஏதோ பேசிட்டான் விடு என அவனை சமாதானப்படுத்த முயன்றேன். போகணும்னா போடா, எனக்கு எவனும் தேவையில்லை பதிலுக்கு பாஸ்கரன் கத்தினான். ஆமா, உனக்கு தான் உன் மாமா இருக்காரல்ல,
அவன் பொச்சு பின்னாடியே திரி என்று சிவா வாய் விட்டதும் ஆவேசமாக சிவாவை அறைந்தான் பாஸ்கரன். சிவாவை அடித்ததை பார்த்து ஹரி அவன் மேல் பாய போக இடையில் நுழைந்த இருவரையும் நான் தள்ளி கொண்டு கீழே போனேன். சாமி பாஸ்கரனை இழுத்து போனான். கீழே இறங்கியபடி பாஸ்கரனை வாய்க்கு வந்தபடி பேசிவிட்டு இருவரும் கிளம்பி போனார்கள். பழகின ஒருத்தன் வீடு கட்டினா ஏன்டா உங்களுக்கு எரியுது? உள்ளுக்குள்ள இவ்வளவு பொறாமையா வச்சுக்கிட்டு வெளியே எப்படிடா இப்படி நடிக்கிறீங்க? பாஸ்கரன் பொதுவாக சொன்னதும் எனக்கே சுருக்கின்றது. பாசா, பொறாம இருந்தா எதுக்கு காலையிலிருந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்றேன். உன்னைய சொல்ல மச்சான், இவனுங்க சொல்றேன் என்றதும் சிவாவும் ஹரியும் சண்டைக்கு வந்தார்கள். எல்லோருக்கும் நல்ல போதை. பேசக்கூடாததை எல்லாம் இந்த குடி பேச வைத்து விடுகிறது. கூட கூட பேசியதில் பேச்சு வளர்ந்தது. சரிடா, தெரியாம பேசிட்ட, உன் ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு செருப்பால அடிச்சுக்கணும் என்றபடி ஹரி எழுந்திருக்க, டேய் விடுறா மாப்பிள்ள, ஏதோ பேசிட்டான் விடு என அவனை சமாதானப்படுத்த முயன்றேன். போகணும்னா போடா, எனக்கு எவனும் தேவையில்லை பதிலுக்கு பாஸ்கரன் கத்தினான். ஆமா, உனக்குத்தான் உன் மாமா இருக்காருல்ல, அவன் பொச்ச பின்னாடியே திரி என்று சிவா வாய் விட்டதும் ஆவேசமாகி சிவாவை அறைந்தான் பாஸ்கரன். சிவாவை அடித்ததை பார்த்து ஹரி அவன் மேல் பாய போக இடையில் நுழைந்த இருவரையும் நான் தள்ளிக்கொண்டு கீழே போனேன். சாமி பாஸ்கரனை இழுத்து போனான். கீழே இறங்கியபடி பாஸ்கரனை வாய்க்கு வந்தபடி பேசிவிட்டு இருவரும் கிளம்பி போனார்கள். சத்தம் கேட்டு சரண்யா வெளியே வந்து, என்னாச்சுனா என்றாள். ஒண்ணுமில்ல, நீ தூங்குமா, சும்மா பேசிட்டு இருந்தோம் என சொல்ல சொல்ல பாசும் சாமியும் கீழே வந்தார்கள். நான் வக்கத்தனோனா டி, உங்க அப்பா காசுல தான் பிழைக்கிறேனா, இவனுங்க சொல்றானுங்க. ஏய் சும்மா அதையே பேசாதடா, போய் தூங்கு, காலைல பார்ப்போம் என பேச்சை முடிக்க முடியன்றேன். அவனுங்க பேசினப்ப நீயும் சும்மா தானே இருந்த, அப்போ நான் வக்கில்லாதவனா சொல்லு சொல்லு என பாஸ்கரன் சட்டையை பிடித்தான். லூசு மாதிரி பேசாத பாசு, சட்டையை விடு என்று அவனை கையை தட்டி விட்டேன். அவனுங்க பேசுனது தப்பில்ல, நான் பேசுறதுதான் தப்பாடா. அவன் சொன்னதுக்கு நீயும் தானடா சிரிச்ச. எல்லோரும் ஒரே மாதிரி தாண்டா இருக்கீங்க, உங்களுக்கு எங்கடா எரியுது என்றதும் சாமி நான் கிளம்புறேன்டா, லூசு மாதிரி பேசிட்டு இருக்கான் என வெளியே போனான். கெட்ட வார்த்தையில் பாஸ்கரன் சாமியை திட்டினான். சப்பென நான் அவனை அறைந்தேன். மூடிட்டு இருன்னா கேட்க மாட்டியா, ஏன்டா இப்படி பேசிக்கிட்டே இருக்க? அவனை அடித்ததை பார்த்த சரண்யா, இப்ப எதுக்கு நான் கை நீட்டுறீங்க, அவர் பேசிட்டு தானே இருக்காரு என்றாள். ஒரு நிமிடம் திகைத்து போய் நின்றேன். தரம் தெரியாம உங்களோட பழகினதால அடிடா, நல்லா அடி. பாஸ்கரன் அந்த வார்த்தையை சொன்னதும், சாரிம்மா, தெரியாம அடிச்சிட்டேன், காலைல வரம்மா என்று கிளம்பியதுதான் கடைசியாக அவனோடு பேசியது. பிறகு சில முறை ஆங்காங்கே புது இடத்தில் காண நேர்ந்தாலும் நானும் பேசவில்லை, அவனும் பேசவில்லை. செந்நாய்கள் ஒன்று சேர்ந்து யானை கொள்வதைப் போல சின்ன சின்ன சங்கடங்கள் நட்பை காவு வாங்கிவிட்டன. பழசையே யோசிச்சுட்டு இருக்காம கிளம்புங்க என என்னை உலுக்கினாள் அமுதா. இனி அவனை நினைத்தாலும் பார்க்க முடியாது என்பது புரிய உடனே ஃபேண்டை இணைந்தபடி கிளம்பினேன். உன்னைய காலைல வந்து கூப்பிட்டு போறேன் என்றபடி வண்டியை எடுத்தேன். பாதி தூரம் போக போக சாமி அழைத்தான். டேய் வீட்டுக்கே வந்துரு, வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்களாம். இந்த இரவை எப்படி கடக்க போகிறேன்? அன்றைக்கும் இன்னும் கொஞ்சம் நிதானமாய் இருந்திருந்தால், சண்டை போடாமல் இருந்திருந்தால் ஒருவேளை பாஸ்கரன் என் நேரம் உயிரோடு இருந்திருப்பானோ என பைத்தியக்காரனை போய் புலம்ப ஆரம்பித்தேன். என் அப்பாவின் சாவிற்கு வந்து அத்தனை வேலையும் இழுத்து போட்டு செய்தவன். ரோட்டரி சுடுகாட்டில் அப்பாவை எரித்த போது இரு கைகளால் என்னை இறுக பிடித்து அவன் இப்போது இல்லை. அமுதாவின் பிரசவ நேரத்தில் பணம் பத்தாமல் லிங்கத்திடம் வட்டிக்கு கேட்டது தெரிந்ததும் கெட்ட வார்த்தையில் திட்டி 20,000 கையில் வைத்து, ஏன் நான் இல்லை, உன் கண்ணுக்கு தெரியலையா என்ன என கேட்டவன். ஏதோதோ பிதற்றியபடி அவன் வீட்டை அடைந்தேன். 10-20 பேர் இருந்தார்கள். பந்தல் ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. இறுகி போன முகத்தோடு சாமி நின்றிருந்தான். என்னை பார்த்ததும் கைகளை விரித்தபடி கட்டி அணைத்து, என்னடா இப்படி பண்ணிட்டான் என கதறினான். என்னால் தாழ முடியவில்லை. போய் பாரு என்றான். கால்கள் நடுங்கியது. இதே வீட்டு வாசலில் தான் கடைசியாக அவனோடு பேசியது. வாங்க சார், எங்களை ஞாபகம் இருக்கா என ஒரு கணம் பாஸ்கரன் சிரித்த முகத்தோடு எதிர்படக்கூடாதா? எச்சிலை விழுங்கியபடி உள்ளே நுழைந்தேன். அக்கம் பக்கத்து பெண்களோடு அழுது அழுது ஓய்ந்திருந்த சரண்யா என்னை பார்த்ததும், அண்ணா உங்க ஃப்ரெண்டை பார்த்தீங்களா என காலை கட்டியபடி வெடித்தாள்.
ஃப்ரீசர் பாக்ஸில் பாஸ்கரன் படுத்திருந்தான். வெள்ளை துணியால் சுற்றப்பட்டு முகமட்டம் தெரிந்தது. ஏங்க எந்திரிங்க, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க, உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டாரு, எந்திரிங்க. எத்தனை நாளாக புலம்பிக்கிட்டே இருந்தீங்க, தப்பு பண்ணிட்டேன்னு. இதோ வந்துட்டாரு பாருங்க. சரண்யா கதறுவதை அதற்கு மேல் பார்க்கவோ அங்கே நிற்கவோ முடியாமல் வெளியே வர முயன்றேன். உடல் நடுங்கியது. கைகள் இறுக பற்றி கொண்டு, அன்னைக்கு நான் பேசினது தப்பு தான், ஆனால் நீங்கள் ஏன் அதுக்கப்புறம் வரவே இல்லைன்னா, அதெல்லாம் மனசில் வச்சிக்க மாட்டாண்டி, அவனை பற்றி எனக்கு தெரியாதான்னு எத்தனை தடவை சொல்லியிருப்பார் தெரியுமாண்ணா என்று மீண்டும் அழுதாள். பதில் ஏதும் பேசாமல் கண்ணை துடைத்தபடி வெளியே வந்தேன். சிவாவும் மரியும் என்னை பார்த்ததும் குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பித்தார்கள். நன்றி. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.